கனகாவுடைய பரிதாப நிலைக்கு காரணமே அந்த யாகம் தானா. காட்டு தீ போல பரவுன வதந்தி இப்ப என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமால ரஜினிகாந்த், பிரபு, விஜயகாந்த், மலையாளத்துல மம்மூட்டில இருந்து எல்லா ஃபேமான ஆக்டர்ஸோடையும் நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் கனகா. கொடி கட்டி ஒரு காலத்துல பறந்தாங்க. இவங்க கமல் கூட நடிக்கவே மாட்டேன், அவர் ரொம்ப கவர்ச்சியான காட்சிகள் எல்லாம் நடிக்க வைப்பாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு காலத்து நடிகை. தனிமையில தாங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பீக்ல இருக்கும்போது அவங்களுடைய காதல் அப்படின்றது பணம், பொருள் எல்லாத்தையுமே இழக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா பேச்ச கேட்காம காதலிச்சு திருமணம். அந்த நபர் இவங்கள கழட்டி விட்டது. அதனால வந்து டிப்ரஷன். அம்மாவுடைய எதிர்பாராத இழப்பு. இவங்களுக்கு சினிமால யார்கிட்ட பேசுறது, எப்படி அப்ரோச் பண்றது, அந்த போல்ட்னஸ் எதுவுமே இல்ல. அம்மாவுடைய நிழல்ல இருந்தாங்க, அந்த நபருடைய கண்ட்ரோல்ல இருந்தாங்க. 2மே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறமா மனரீதியான பீடிப்புகள், பாதிப்புகள் ஏற்படுது. ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மொத்தமா அழிஞ்சு போகுது. அந்த நபர் இல்லாம போற சமயத்திலயும், அவங்க அம்மா இறந்து போன சமயத்திலயும், அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி இல்லன்றனால பெரிய வேதனையில மொத்தமா உடைஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, தேவதாஸுக்கு பெரிதா தொழில் எதுவும் தெரியாததுனால தான் முக்கியமா அவங்கள நம்பி போயிட்டு இவங்க வாழ்க்கை இழந்து போச்சுன்னு நெறைய பேர் சொல்லலாம், இவங்கள காதலிச்சவங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி கனகாவ பத்தி அந்த காலத்துல பயங்கரமான ஒரு வதந்தியும் இருந்துச்சு. அது என்னன்னா, தேவிகா தெலுங்குல டாப் நடிகரா இருக்கக்கூடிய ஒருத்தரோட படத்துல இணைந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தெலுங்கு நடிகருக்கு ஆயுள் யாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காம். இதுல ஏதோ ஒரு தோஷத்துக்காக அந்த நடிகர் இவங்க கழுத்துல தாலி கட்டினதா வதந்தி பரவுது. அதனால மனதளவுல கனகா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. நிறைய சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க டார்க் சீக்ரெட்ல இதுவும் ரொம்ப நாளா பேசப்படுது. அதனாலதான் அவங்க லைஃபை இழந்துட்டதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த யாகம் நடந்துச்சா இல்ல இப்படி மாறுச்சான்னு தெரியல. ஆனா அவங்க மன ரீதியா அஃபெக்ட் ஆனதுக்கு அவங்க பர்சனல் லைஃப்ல லவ் பண்ண நபர் ஏமாத்துனது, அதுக்கப்புறமா அம்மாவுடைய இறப்பு முக்கிய காரணமா இருக்கு. கனகா அவர்களுடைய கரகாட்டக்காரன் படமா இருக்கட்டும், ரஜினி அவர்களோட சேர்ந்து நடிச்ச படமா இருக்கட்டும், நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் இப்ப அவங்களுடைய நிலைமையை யோசிச்சா வருத்தமா தான் இருக்கு. உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.